குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். சிலந்தி பிடியில் ஐவர், தானாக சிக்கிய தாவேகா, கரூர் சந்திப்பு தள்ளி போனது ஏன்? இது பற்றி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை என்பார்கள். அப்படித்தான் தாவேகா தரப்பினர் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை விரும்பிய நிலையில் இன்று அதுவே விஜய் அண்ட் டீமுக்கே அது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சிபிஐ என்னும் சிலந்தி வலையில் விஜய் மற்றும் அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிக்கியிருப்பதுதான் தமிழக அரசியலில் இன்றைக்கும் வரும் நாட்களிலும் தொடரவிருக்கும் ஹாட் அண்ட் டெரர் அரசியல் மேஜிக். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கரூரில் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி சிபிஐ தனது வேலையை தொடங்கிவிட்டது. குஜராத் கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார், டெல்லியை சேர்ந்த ஏடிஎஸ்பி முகேஷ்குமார், சென்னையை சேர்ந்த ஆன்டி கரப்ஷன் பிரிவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் ஆகியோர் தங்களுடைய வேலையை தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். இந்த விவகாரம் பற்றியெல்லாம் ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரியிடம் நாம் பேசிய போது கரூர் துயர சம்பவம் குறித்து தாவேகாவினர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றனர். அந்த மனுவில் இந்த விவகாரத்தை, குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தனர். அதே போல கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் தரப்பிலிருந்தும் சில மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன உச்சநீதிமன்றத்தில். அதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் இருந்தது. இந்த மனுக்களை எல்லாம் விசாரித்த உச்சநீதிமன்றம் இறுதியில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் சதித்திட்டம் ஒளிந்திருப்பதாகவும் அது சிபிஐ விசாரணை மூலம் அந்த சதித்திட்டம் அம்பலமாகும் என நினைக்கும் தாவேகாவினர் இந்த தீர்ப்பினை வரவேற்கின்றனர். ஆனால் உண்மை நிலவரமோ வேறு. விஜயிடம் விசாரணை. வழக்கு தொடர்பான முழுமையான விசாரணைக்கு சிபிஐ எத்தனை பேரை வேண்டுமானாலும் விசாரிக்கும், முடிந்தால் மக்களோடு மக்களாக கலந்தும் விசாரிக்கும். குறிப்பாக முதலில் கட்சியின் தலைவரான விஜயிடம் இருந்து தன்னுடைய விசாரணையை தொடங்கும். இப்போதைக்கு விஜயிடம் சிபிஐ கேட்பதற்கு வாய்ப்புள்ள கேள்விகள் இவைதான். நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் செய்வதாக சொல்லிவிட்டு சென்னையிலிருந்தே காலை 8:30 மணிக்கு புறப்பட்டது ஏன்? கரூருக்கு மதியம் 12:30 மணிக்கு வரவேண்டியதற்கு பதிலாக இரவு 7 மணிக்கு வந்தது ஏன்? இதனால் தான் மக்கள் கூட்டம் அதிகரித்து நெரிசல் அதிகமாகி உயிரிழப்புகளுக்கு காரணமாகிவிட்டது என்பதற்கு உங்கள் பதில் என்ன? உங்களை பார்ப்பதற்காக காலை முதல் இரவு 7 மணி வரை காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர், உணவு என்று எதையும் வழங்க முன்வராதது சரியான அணுகுமுறையா? கூட்டம் அளவு கடந்து செல்வதால் பேருந்தை முன்பாகவே நிறுத்தி பேச சொல்லி காவல்துறை அறிவுறுத்திய போது அதை மறுத்தது ஏன்? நீங்கள் பிரச்சாரம் செய்த போது ஜெனரேட்டர் இருக்கும் பகுதியின் மேல் உங்களை பார்க்க திரண்டிருந்தவர்கள் சென்று விழுந்ததால் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் ஜெனரேட்டரை அணைத்தார் என்பது உண்மையா? பிற ஊர்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாததற்கு என்ன காரணம் என நினைக்கிறீர்கள்? இது போல இன்னும் சில சட்ட ரீதியான கேள்விகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான காரணம் என்ன? உங்களை அரசியல் கட்சி தொடங்க வைப்பதற்கு பின்னணியிலிருந்து யாராவது இயங்குகிறார்களா? உங்களது கட்சியை நடத்துவதற்கான நிதி ஆதாரம் என்ன? சிறுபான்மை அமைப்பு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து உங்களது கட்சிக்கு நிதி வருகிறதா? உங்களது கட்சி நிதி தொடர்பான முறையான கணக்குகளை வைத்திருக்கிறீர்களா? அது மட்டுமின்றி உங்கள் மீது இன்னும் நிலுவையில் இருக்கும் வருமான வரித்துறை தொடர்பான புகார்கள் குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படலாம் என்கிறார்கள். இருக்கும் பிடி. விஜய்க்கு அடுத்தபடியாக கட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் குறிப்பாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய 4 பேரிடமும் சிபிஐ விசாரணை செய்ய முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. புசி ஆனந்திடம் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பதவி வகிக்கும் நீங்கள் தானே கட்சி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொறுப்பு. அந்த வகையில் கரூர் நிகழ்வுக்கு ஏற்பாடுகளை சரியாக செய்யாதது ஏன்? விஜயை பார்க்க காத்திருந்தவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முன்வராதது ஏன்? அது மட்டுமின்றி நீங்கள் மதுபான தொழிற்சாலையை நடத்துகிறீர்களா என்பது போன்ற கேள்விகள் கூட கேட்கப்படும் என்கிறார்கள். புசி ஆனந்த் புதுவை மாநிலத்தில் எம்எல்ஏவாக இருந்தது மட்டுமின்றி சில பிசினஸ்களிலும் ஈடுபட்டிருக்கிறார். அவையும் இந்த விசாரணை வளையத்துக்குள் வரலாம் என்கிறார்கள். அதுபோல கட்சியில் இவரால் பதவி பொறுப்புகள் அடைந்தவர்கள், அதனால் இவர் ஆதாயம் அடைந்திருக்கிறார் என்று சிலர் ஆடியோவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நூல் பிடித்தும் சிபிஐ என்னும் இவரை விசாரணை வளையத்துக்குள் இருக்கக்கூடும் என்கிறார்கள். தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவிடம் நீங்கள் தானே உங்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொறுப்பு, அப்படி இருக்கும்போது கரூரில் உங்கள் கட்சி பிரச்சாரத்தில் நடைபெற்ற இந்த உயிரிழப்புக்கு நீங்கள் ஏன் பொறுப்பாக கூடாது? அது மட்டுமின்றி நீங்கள் 10,000 பேர் தான் கரூர் கூட்டத்திற்கு வருவார்கள் என்று சொன்ன நிலையில் அதிகமான கூட்டத்தை வருவதை கட்டுப்படுத்தாதது ஏன்? அது மட்டுமின்றி கரூர் கூட்டம் தொடர்பாக 7 மாவட்டங்களில் போஸ்டர் ஒட்டியதால் தான் அதிக கூட்டம் வந்ததா? அது மட்டுமின்றி உங்கள் குடும்ப பின்னணியை தக்க வைப்பதற்காகத்தான் தாவேகாவில் இணைந்தீர்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ எழுப்பலாம் என்கிறார்கள். அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி. விஜயும் உங்களைப் போல சிறுபான்மையினர் என்பதால் அவருடன் சேர்ந்தீர்களா?
அல்லது இருவரும் ஒரே கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரிடம் நெருக்கம் அதிகமானதா என்பது போன்ற கேள்விகளை ஜான் ஆரோக்கியசாமி அம்மையிடம் எழுப்பலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இவ்வளவு நாட்களுக்குள் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கால அவகாசம் எதுவும் சிபிஐக்கு கிடையாது. எனவே வருகிற 2026 சட்டசபை தேர்தலுக்குள் சிபிஐ இந்த விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது இல்லை. அதனால் இந்த வழக்கில் மிக முக்கியமாக கருதப்படுகிற இந்த 5 பேரை தவிர விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து பேசக்கூடிய பிற கட்சி பிரமுகர்களிடமும் விசாரணை நடத்தலாம் சிபிஐ என்கிறார்கள். அதே சமயத்தில் விதிகளை மீறி எப்படி ஒரே இரவில் 40 உடல்களுக்கு அடுத்தடுத்து பிரேத பரிசோதனை செய்து முடித்தார்கள்? விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுற்றி வந்தது ஏன்? அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் நிச்சயம் சதித்திட்டம் இருப்பதாக இன்னும் தாவேகா தரப்பில் சில வாதங்கள் இருக்கின்றன. அது குறித்தும் நிச்சயம் விசாரணை செய்வார்கள் என்று நம்மிடம் அவர் தெரிவித்தார். அரசியல் நெருக்கடியில் விஜய் தரப்பை சிபிஐ நெருக்கிக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் பாஜக தரப்பு விஜயை கூட்டணிக்கு வரச் சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் இப்போதே பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சிலர் விஜய்க்கு ஆதரவாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். அரசியல் ரீதியான இந்த நகர்வுகள் குறித்து பல்வேறு ஆளுமைகளிடம் கருத்து கேட்டோம். அந்த வகையில் முதலில் விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸிடம் கேட்டபோது, எல்லா கிடுக்கு பிடிகளும் விஜயை நோக்கித்தான் பாயும். எப்படி மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்கில் 10 ஆண்டுகளாக அன்புமணியை வேறொரு நிலைப்பாடு எடுக்க விடாமல் பாஜக வைத்திருக்கிறதோ அப்படித்தான் விஜயையும் செய்யும். அன்புமணி மீதான வழக்கை இதுவரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை, அவரை குற்றவாளி எனவும் அறிவிக்கவில்லை, அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும். இனி எல்லா விதங்களிலும் விஜயை பாஜக கார்னர் செய்யும் என்றார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியிடம் இது குறித்து கேட்டபோது, இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுப்பதால் பெரிய விளைவுகள் ஏற்பட்டுவிடப் போவதில்லை, இது விபத்து தான் என சிபிஐ முடித்து வைக்கலாம். இதில் யாரையும் குற்றவாளி ஆக்கிவிட முடியாது. விசாரணையின் போது தன்னை நாகரிகமாக நடத்த வேண்டும் என விஜய் நினைத்தால் அவர் பாஜகவுடன் கூட்டணி செல்வதை தவிர வேறு வழியில்லை. விஜய் கட்சியினரை வளைக்க இந்த வழக்கை பாஜக பயன்படுத்தலாம். இப்படி பல மாநிலங்களில் நடந்திருக்கிறது. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவையும் டார்கெட் செய்வார்கள். சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஆதவ் மீது ஏற்கனவே இருக்கும் புகார்களில் ஏதாவது ஆதாரங்கள் இருப்பது தெரிய வந்தால் அவையும் தோண்டப்படும் என்றார். அரசியல் விமர்சகர் எஸ்பி லட்சுமணனிடம் கேட்டபோது, அரசியல் ரீதியாக விஜய் வந்தால் வெற்றி இன்னும் தங்களுக்கு சுலபமாகும் என்ற நப்பாசையில் சிபிஐ வழக்கை காரணம் காண்பித்து பாஜக விஜயை வளைக்க நினைக்கலாம். சிபிஐ விசாரணையில் விஜய் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் விசாரிப்பார்கள். தகுந்த ஆதாரங்கள் இன்றி யாரையும் குற்றவாளியாக சேர்க்க முடியாது. விஜயை கூட குற்றவாளி என சேர்க்க முடியாது. பாஜக நினைத்தால் உன்னை முதல் குற்றவாளியாக சேர்ப்பேன், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், நீதிமன்றம் சென்று நீ விடுதலை ஆகிக்கொள் என விஜய்க்கு அழுத்தம் தரலாம் என்றார். மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரனிடம் இது குறித்து கேட்டபோது, சட்ட ரீதியான விசாரணை இனிதான் துவங்கப் போகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஏற்பாட்டாளர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் மீது குறை சொல்லலாம். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக போலீஸ் மீது குறை சொல்லலாம். இதில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் பாஜக நினைப்பதுதான் நடக்கும். மொத்தத்தில் பாஜக பிடியில் வசமாக சிக்கியிருக்கிறார் விஜய். இதை வைத்து அரசியல் ரீதியாக விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் கேள்விக்குறி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரப்போகிறாரா என்பது தெரியவில்லை. அதே சமயத்தில் விஜயை எப்படியெல்லாம் வளைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பாஜக பிடியை இருக்கும். மொத்தத்தில் அரசியல் ரீதியான நெருக்கடியில் விஜய் சிக்கியிருக்கிறார் என்றார். கரூர் சந்திப்பு ஏன் தள்ளி வைத்தார் விஜய்? ஏற்கனவே நம்ம கடந்த சில வீடியோக்கள்ல பார்த்திருந்தோம். விஜய் அவர்கள் கரூருக்கு போக போறாரு. ஆனா எப்போ அப்படிங்கிறது தான் தெளிவா தெரியல அப்படின்றதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அவர் கரூர்ல ஒரு திருமண மண்டபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போறாரு. அதுல மன்னிப்பும் கேட்க போறாரு, அவங்களுக்கு நிதி உதவியும் செய்ய போறாருன்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருந்த நிலையில் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வேலுசாமிபுரத்திலேயே ஒரு திருமண மண்டபத்தை பார்த்திருந்ததாகவும் அதற்கு அந்த திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஒத்துக்கல அப்படின்னும், இன்னும் சில மண்டபங்களை பார்த்து அதற்கும் மண்டபங்களை அதனுடைய உரிமையாளர்கள் தரல அப்படின்ற தகவலும் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சியான திமுக தான் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு சில மண்டபங்கள் தரதுக்கு ஒத்துக்கிட்டதாகவும், அதே சமயத்தில் அது விஜய்க்கான மண்டபமா இல்லை, சரியான வசதிகள் இல்லை, எலைட்டா இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேயே சில திருமண மண்டபங்களை நிராகரித்ததும் நடந்ததாகவும் சில தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்பு இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுறதுனால அதற்கான வாய்ப்புகள் குறைவு. 17ஆம் தேதி அவர் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே போல் தீபாவளி அன்று 20ஆம் தேதியும் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதனால விஜய் அவர்கள் கண்டிப்பாக இனிவரும் நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக கரூர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் அப்படின்றது தெரியுது. ஏற்கனவே நான் சொன்னது போல சொல்லிடுறேன், தேதி பின்னர் அறிவிக்கப்படலாம். ஆனால் அதே போல் 20 லட்சம் ரூபாய்
ரூபாய் தரதுலையும் சில யோசனைகள் இருந்ததாக சொன்னாங்க. ஏன்னா அக்டோபர் 17ஆம் தேதியே சிபிஐ விசாரணையை தொடங்கிட்டதுனால இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விஜய் நிதியுதவி பண்ணனா அவர் பணத்தை கொடுத்து உண்மையை மறைக்க விரும்புகிறதாகவும் சொல்லப்படலாம், இந்த வழக்கு வேறு மாதிரி செல்லலாம் அப்படின்னு சிலர் அவருக்கு ஆலோசனை சொன்னதுனால தான் அவர் நிதியுதவி அளிக்கல அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதை மீறி அவர் கரூருக்கு போகலை அப்படின்னாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட குடும்பத்தினுடைய அக்கௌண்ட்டில் அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பாக பணம் வந்தவங்களும் சில ஊடகங்கள் வாயிலாக தங்களுடைய பேட்டிகள் மூலம் சொல்லியிருக்காங்க, பணம் வந்துருச்சு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் எந்த நேரமும் கரூர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கான செய்தியாக இருக்குது. ஆனால் தேதி என்னன்றது தான் இன்னும் தெரியல. ஸோ இந்த 17ஆம் தேதி சந்திக்காத காரணம் மண்டபங்கள் கிடைக்காதனால தீபாவளிக்கு முன்னாடி இருக்கிறதுனாலையும் தான் அது சந்திக்கல அப்படின்றது தான் நாம் விசாரித்த வரைக்கும் இருக்கிற தகவல். ஸோ தீபாவளி இப்போ முடிஞ்சிருக்கிற நிலையில் விரைவில் கரூருக்கு விஜய் அவர்கள் செல்வார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பனையூர் வட்டாரத்திலிருந்து. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.